ஒரு மாலை நேரம் தேநீர் கடையில உட்கார்ந்திருக்கும் போது யாரோ கேட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ உலகமே தேடிட்டு இருக்கிற பெரிய குற்றவாளிகள் யார்யான்னு. அப்ப ஆரம்பிக்குது இந்த கதை. முதல்ல வர்றவன் ஃபாஸ்டோ இசிட்ரோ மேசா ஃப்ளோரஸ். மெக்சிகோவிலிருந்து உலகம் முழுக்க போதை மருந்து வலைப்பின்னலை ஓட்டினவன். மெத், கோகைன், ஹெரோயின் எல்லாத்தையும் கடத்தி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவன். FBI இன் டாப் 10 மோஸ்ட் வேண்டட் லிஸ்ட்ல அவன் பேர் இருக்கிறதே அவன் எவ்வளவு பெரிய ஆள்னு சொல்லுது. அவனை பற்றிய தகவல் கொடுத்தாலே $5 மில்லியன் பரிசு வச்சிருக்கிறாங்க. அடுத்தது கண்ணியமான முகம், பெரிய பேச்சு, ஆனா உள்ளுக்குள்ள முழுக்க மோசடி. அவள்தான் ரூஜா இக்னடோவா, உலகமே கிரிப்டோ குவீன்னு சொன்ன பெண். ஒன் காய்னு ஒரு போலி கிரிப்டோ திட்டம் மூலமா லட்சக்கணக்கான மக்களிடமிருந்து பில்லியன் கணக்கில் பணம் ஏமாத்தினவள். ஒரு நாள் ஸ்டேஜ்ல பேசி கைத்தட்டல் வாங்கினவள் அடுத்த நாளே உலகமே தேடுற மிஸ்டரி பெண்மணி ஆயிட்டாள். மூணாவது கதை இன்னும் இருந்தது. ஓமர் அலெக்சாண்டர் கார்டனாஸ். கொலை, வன்முறை, ரத்தம், இதுதான் அவன் பாதை. பல கொலை வழக்குகளில் சிக்கியவன். FBI லிஸ்ட்ல அவன் பேர் இருக்கிறதே அவன் எவ்வளோ அபாயகரமானவன்னு காட்டுது. அவனை பிடிக்க தகவல் சொன்னா பரிசு காத்திருக்கு. நாலாவதா வர்றவன் ஜியோவானி விசென்டே மொஸ்கேரா செரானோ. வெனிசுலாவை சேர்ந்த ஒரு கேங் லீடர். சர்வதேச கோகைன் கடத்தல், தீவிரவாத குழுக்களோட தொடர்பு எல்லாம் சேர்ந்த ஒரு மனிதன். அவன் கைதானா ஒரு பெரிய போதை மருந்து வழிமுறையும். அதுக்காகவே $3 மில்லியன் பரிசு. கடைசியில வர்றவன் தான் ரொம்ப ஷாக்கிங். ஒரு காலத்துல ஒலிம்பிக்ல நாட்டுக்காக விளையாடினவன். அதே ஆள் பிறகு போதை மருந்து பேரரசு நடத்தினதா குற்றச்சாட்டு. அவன்தான் ரயன் ஜேம்ஸ் வெட்டிங். FBI மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல இருந்தவன். சமீப கால தகவல் படி 2026 ஜனவரியில மெக்சிகோவில கைது. இப்போ அமெரிக்க காவலில். ஹீரோவா ஆரம்பிச்சவன் குற்றவாளியா முடிஞ்ச கதை இது. இந்த கதையில ஒவ்வொருத்தரும் ஒரு பாடம் சொல்றாங்க. பணம், அதிகாரம், புகழ் எல்லாம் தவறான பாதையில போனா உலகமே எதிரியா மாறிடும்.